எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. கோடீஸ்வராய நமக. வணக்கம். இப்போ ரீசண்டாக அமெரிக்கா போயிருந்தேங்க. அமெரிக்கா போயிருந்தப்ப வாஷிங்டன் சியாட்டிலில் இருந்தேங்க. அப்போ பாருங்கள், எதிர்பாராத விதமாக எனக்கு ஒரு நண்பர் சேர்ந்து அமெரிக்காவில் இருக்காருங்க. அவர் ராகவன்னு பேருங்க. அவர் சேர்ந்து ஒரு ஃபோன் கால் வந்ததுங்க. அந்த அருமை நண்பர் ராகவனை நான் இதுவரை நேரில் பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி ராமநாதன் எனக்கு ஒரு அருமையான, நம்ப முடியாத, ஒரு விசித்திரமான தெய்வீகமான அனுபவம் நேர்ந்ததுங்க அப்படின்ட்டு மூட்டை பகவானை பற்றிய ஒரு அனுபவங்க. அவர் நேரடியாக அனுபவித்த அனுபவங்க. அதை என்கிட்ட சொன்னார் பாருங்க. ஐயா, என் பேர் ராகவன். நான் அமெரிக்காவில் கனெக்டிகட்னு ஒரு ஸ்டேட்டில் எங்கள் மனைவியும் குடும்பத்தோடும் வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு 64 வயசு. இந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி, ஒரு 5 நாள் முன்னால் என் பையனை அவனுக்கு ஒரு புது வேலை கிடச்சிருக்கு பாஸ்டனில் அப்படின்னு ஒரு இந்த பொட்டி படுக்கை எல்லாம் எடுத்துட்டு மூவ் பண்ணணும். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணணும். அந்த மூவரெல்லாம் $200 சார்ஜ் பண்ணுறாங்க. பயங்கர விலை. பட் என்ன பண்ணுறது, இது வேறு சாய்ஸே கிடையாது. ஸோ அவங்க என்ன அதிசயம்னா, அவங்க 8ஆம் தேதி ஒரு மணிக்கு ஆஃப்டர்நூனில் பாஸ்டனில் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இங்கேருந்து நானும் என் பையனும் பாக்கி இருக்கிற சாமான்லாம் எடுத்துகிட்டு எங்கள் வண்டியில் போட்டுக்கிட்டு நானும் அவனும் ஓட்டின்னு போயிருந்தோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அது ஒரு பிஸி ஹைவே, அந்த I-90 அப்படின்னு. அந்த I-90லேருந்து I-95க்கு இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அது பயங்கரமான பிஸி இன்டர்செக்ஷன். அதுவும் ஒரு வீக் டே, ஒர்க்கிங் டே. நான் வேலையிலேருந்து லீவ் போட்டு இந்த ப்ராஜெக்ட் பண்ணி முடிக்கணும் அப்படின்றதுக்காக லீவ் போட்டு நாங்கள் போயிருந்தோம். அது என்ன அதிசயம்னா, 1 மணிக்கு அங்கே இருக்கணும்னா நாங்கள் ஒரு 11 மணி வாக்கு போகணுன்னா, 11:30 மணி வாக்கு போகணுன்னா அவங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்தாலும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்றதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். எங்கிட்ட எனக்கு மூட்டை சுவாமி, பகவான் மூட்டை சுவாமிகள் இந்த பேசும் தெய்வம் கோடி சுவாமி சேனல்லேருந்து பார்த்து கற்றுட்டு தான் நான் கற்றுன்னு இருக்கேன். எனக்கு பெரிய அளவில் ஒன்றுமே தெரியாது. எங்கள் வீட்டில் ஒரு சின்ன சாமியோட ஒரு படம் இருக்குது. எங்கள் வேலையிலையும் சாமியோட ஒரு படம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது கோடீஸ்வராய நமக, கணக்கு நாரே நமோ நமக, இவ்வளோ தான் தெரியுமே ஒழிய இதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது எனக்கு. என்னோடய பர்ஸில் யாரோ என்றைக்கோ ஒரு பல வருஷம் முன்னால் யாரோ எனக்கு ஒரு ஒரு செயினில் போடுற பெண்டன்ட் மாதிரி இருந்தது. அதை நான் கழுத்தில் போட்டிருப்பேன். அது 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 அருந்து விழுந்ததுனால அதை எடுத்து பத்திரமா வச்சுப்போன்னு என்னோடய பர்ஸில் வச்சுருந்தேன். இவ்வளவு தான். ஆனால் எங்கே போனாலும் மூட்டை சுவாமி நமக, மகாபிரிவா நமக, ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு தான் போவேன் நான். இவ்வளோ தான் எனக்கு தெரியும். இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த I-90 to I-95 அந்த இன்டர்சேஞ்ச் ஆகிற சமயத்தில் சடனாக என்னோடய டயர் பர்ஸ்ட் ஆகிடுச்சு. வண்டியில் டயர் பர்ஸ்ட் ஆகிடுச்சு. அட ராமச்சந்திரா, என்னடா பண்ணுறதுன்னு தெரியலன்னு உடனே நான் சைடில் நிறுத்திட்டு, இதெல்லாம் செகண்ட்ஸில் நடக்கிறது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த சைடில் வெறும் பொட்டக்காடாக இருக்கிற சைடில் சடனாக ஒரு மாசச்சூசெட்ஸ்
டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனோட ஒரு டிப்போ இருந்தது. அது வந்து ஒரு வனாந்திர பிரதேசங்க. அதாவது அது ஒரு ஹைவே தாங்க. ஆனால் அந்த ரோடு மட்டும்தாங்க ஹைவே. பக்கத்தில் எல்லாம் காடுங்க. அதாவது சுடுகாடு மாதிரி அதாவது சொல்றதுக்கு வார்த்தைகள் கிடையாதுங்க. ஒரு பெரிய வனாந்திரம், ஒரு பெரிய காடு. அது இடமும் இல்லை. முட்டை பகவானேன்னு நினைக்கிறப்ப அவருக்கு திடீர்னு பாருங்க, தன்னறியாம பக்கத்தில் வந்து ஒரு ஒரு மண் ரோடு மாதிரி ஒரு குறுகலான ஒரு ரோடு ஒன்று தெரியுதுங்க. இதெல்லாம் ஒரு செகண்ட்ல நடக்குதுங்க. இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒரு செகண்ட் கூட சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுங்க. இவருக்கு வந்து ஒரு மண் ரோடு மாதிரி குறுக்க கிராஸ்ல ஒரு மண் ரோடு மாதிரி தெரியுதுங்க. பார்க்கறாரு, ஒரு 50-60 அடி தள்ளி ஒரு குடோன் மாதிரி ஒரு பாலடைஞ்ச கட்டடம் இருக்குங்க. ஆஹா, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு காரை வந்து, அதாவது மனுஷன் குடிகாரன் தள்ளாடி போவான்ல, அதே மாதிரி கார் வந்து தள்ளாடி அந்த பங்க்சரான டயரில் எப்படியோ ஓட்டிட்டு அந்த 50 அடி தூரத்தில் போய் அந்த குடோன் மாதிரி இருக்க அந்த பாலடைஞ்ச கட்டடத்தில் நிப்பாட்டுறாருங்க வண்டியை. ஆஹா, ஒரு டிப்போ இருக்க ஒரு 60 ஃபீட்டு 70 ஃபீட்டு தான் இருக்கும். பரவாயில்ல, நம்ம தைரியமாக ரிவர்ஸ் பண்ணின்னு போயிடுவோம் அப்படின்னு ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அந்த பார்க்கிங் ஸ்பாட்டில் வந்து நிறுத்திட்டேன் நான். அட்லீஸ்ட் உசுருக்கு சேஃபாக இருப்போம் இல்லையா. நட்ட நடுவில் நிறுத்துறதுக்கு பதிலாக இங்கே ஒரு பார்க்கிங் லாட்டில் நிறுத்திட்டு நான் உடனே சொன்னேன் என் பையன்கிட்ட, அஜய், நம்ம இப்போ வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம பட்டுன்னு ஏதாவது ரியாக்ட் பண்ணணும். ஏன்னாக்க ஒருவேளை எங்களால் அந்த 1 மணிக்கு போக முடியலன்னா இவன் பாட்டு அந்த சார்ஜ் பண்ணுவான், அந்த வந்ததுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க, அப்புறமா திரும்பி போகிறதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க, திருப்பி இன்னொரு நாள் ஸ்கெட்யூல் பண்ணி வரதுக்கு திருப்பி அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் இங்கேன்னு போனோம். இது வந்து ஒரு அன்பிலீவபிளாக ஒரு பயங்கர எக்ஸ்பென்ஸ் ஆகிடும். நாங்கள் பயந்துகிட்டே இருந்தேனோ, மூட்டை சுவாமியே நமோ நமக, மகாபிரிவா நமோ நமக, காப்பாற்று அப்படின்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் எங்கே பார்க் பண்ணேனோ அங்கே ஒரு இல்லை, ஒரு காக்கா இல்லை. ஒரு மனுஷன், ஒரு பறவை, ஒரு மிருகம் ஒன்று கூட இல்லைங்க. இங்கே உங்க ராகவன் சாருக்கும் மகன் அஜய்க்கும் வந்து அப்படியே வெறுத்து போச்சுங்க வாழ்க்கையே. அதாவது ஒன்று ரிஸ்கான ஏரியா. யாராவது வந்து ஏதாவது ஒரு ஷூட் பண்ணால் கூட கேட்குறதுக்கு ஆள் இல்லை, கொள்ளை அடித்தா கேட்குறதுக்கு ஆள் இல்லை, அடித்தா கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அந்த மாதிரி ஏரியாங்க. ஒரு பாலடைஞ்ச கட்டடம், சுற்றிலும் யாருமே இல்லை. இவங்க வேறு குறிப்பிட்ட டயத்துக்கு போயாகணும்னா அவங்களுக்கு பல விதத்தில் இடைஞ்சலுங்க. அதாவது ஒன்று, அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் குறித்த டயத்துப்படி வேலையில் ஜாயின் பண்ண முடியாது. ரெண்டாவது, ஏற்கனவே வந்து இந்த ட்ராவலர்ஸ் இந்த பேக்கேஜ் இந்த மெட்டீரியல் கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க ரேட்டு வந்து பயங்கரமான காஸ்ட்லிங்க. அங்கேருந்து ஒரு 3 ஸ்பாட்டு தள்ளி ஒரு 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 ட்ரக்கு மாதிரி ஒன்று இருந்தது. அந்த ட்ரக்கு எதுவும் ஹைவே மெயின்டெனன்ஸ் ட்ரக்கோ என்னமோ போட்டிருந்ததில்ல. சரி, எங்கே போய் ஏதாவது பண்ண முடியுமா, நான் பாட்டு சும்மா நடந்து போனேன். என் பையன் வந்து ஃபோனை வச்சுட்டு யாரையா கூப்பிடலாமா அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தான். நான் சொன்னேன், 1 நிமிஷம் நில்லு, நாங்கள் போய் பார்த்து வரேன் அப்படின்னு. பார்த்தா அந்த இடத்துல அந்த ட்ரக்கில் ஒரு வயசானவர் அப்படியே கண்ணை மூடின்னு தூங்கியிருந்தார். நேராக டாலர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுங்க. அதாவது ஒரு பெரிய மல்டி மில்லியனர் கூட யோசிப்பான், அந்த அளவுக்கு வந்து அவங்க காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க நேராக. எல்லாத்தையோட மெயின் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா லைஃப் ரிஸ்க்குங்க. ஏற்கனவே வந்து அந்த ஹைவேல வந்து பங்க்சர் ஆகி கணக்கன்பட்டி பகவான் அருளால் பிழைச்சி வந்தது ஒரு காரியம். ரெண்டாவது, இப்போவும் வந்து அந்த வனாந்திரத்தில் பயங்கரமான லைஃப் ரிஸ்க்குங்க. எப்போ என்ன வேணாலும் நடக்கும். ஏன்னா ஆளே இல்லைங்க, எந்த விதமான ஒரு அறவுமே கிடையாதுங்க, பேச்சு அறவும் கிடையாது, மனித அறவும் கிடையாது, ஒன்றுமே கிடையாதுங்க. இவருக்கு வந்து ஸ்டெப்னி டயர் இருந்ததுங்க. இவருக்கு பங்க்சர் ஓட்டுறதுக்கு வந்து நாலேஜ் இருக்குது. அதாவது இவர் ப்ராக்டிக்கலாக பண்ணது கிடையாது. ஆனால் இவருக்கு வந்து அந்த ஸ்டெப்னி டயரை வந்து எதாவது பங்க்சர் ஓட்ட தெரியாது. அந்த ஸ்டெப்னி டயரை, இந்த டயரை கழட்டி அந்த ஸ்டெப்னி டயரை கழட்டி மாற்றுறதுக்குள்ள நாலேஜ் இருக்குங்க. பட் வந்து ப்ராக்டிக்கலாக இது வரைக்கும் பண்ணது கிடையாதுங்க. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து அந்த டூல்ஸ் எடுக்க முடியலைங்க. அந்த ஸ்டெப்னிகள்லாம் வந்து இவரால் எடுக்க முடியலைங்க. பலவிதமான பிரச்சனைகளில் அப்படியே மாட்டிட்டாருங்க. அப்போ பாருங்கள், மறுபடியும் கணக்கன்பட்டி பகவானே தன்னறியாமல் நினைக்கிறாருங்க.
கொஞ்சம் தூரத்தில் ஒரு லாரி ஒன்று ஒரு கண்ணுக்கு தெரியுதுங்க. எப்படி வந்துச்சுன்னா தெரியலங்க. தூரத்தில் ஒரு லாரி ஒன்று ஒரு கண்ணுக்கு தெரியுதுங்க. தெரிஞ்சோன்னா ஒரு பையன் சொல்கிறான், அஜய் சொல்கிறாப்புல, நான் போய் பார்க்குறேங்கப்ப, இல்லை இல்லை வேண்டாம், நீ இங்கே நில்லுங்க, ஏன்னா காருக்கு இங்கே டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது, லக்கேஜஸ்லாம் இருக்குது, சேஃப்டி வேணும், நீங்கள் நில்லு, நான் போய் நடந்து போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்ட்டு ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போய் அந்த லாரிக்கிட்ட போகிறாருங்க. அந்த லாரியில் ஒரு வயசானவர் தூங்கிட்டு இருக்காருங்க. இவர் எப்படியோ இவருக்கு எழுப்புறதுக்கு மனசு இல்லைங்க. ஆனால் எப்படியோ என்ன பண்ணுறது, எழுப்பித்தானே ஆகணும். எப்படியோ மனசை தேத்திக்கிட்டு அவர் எழுப்புறாருங்க. ஆஹா, இங்கே ஒரு ஆள் இருக்கா, ஏதோ ஒரு ஹெல்ப் கிடைக்கும் இல்லையா? சரி போன்னு நான் அந்த விண்டோவை தட்டி அவரை எழுப்பிட்டு அவர் ரொம்ப சாரி சொன்னேன், உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா ரொம்ப சாரி, ஆனால் எனக்கு ஐ டெஸ்பரேட்லி நீட் ஹெல்ப், உங்களால் எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். அவர் எனக்கு என்னென்னா எங்கிட்ட ஸ்பேர் டயர் இருக்குது, எனக்கு டயர் எப்படி மாற்றணும்னு தெரியுமே ஒழிய நான் ஃபிசிக்கலாக மாற்றினது கிடையாது. ஆனால் என்ன நாமளே பண்ணிவிடுவோம் அப்படின்னு பார்த்தா அந்த ஜாக்கை என்னால் வெளியிலேயே எடுக்க முடியல. எந்திரிச்சு வாட் 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 அப்படிங்கிறாருங்க. இந்த மாதிரி ஒரு சொல்கிறாருங்க, இந்த மாதிரி வெளியில் பட்ட கஷ்டங்கள் இது, அப்புறம் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் காரை நிப்பாட்டிருக்கிறது, இதெல்லாம் சொல்லி நீங்கள் மன்னிச்சுக்குங்க, உங்களுக்கு தெரியாமல் நான் எழுப்பிட்டேன், ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிறப்ப அந்த பெரியவர் கேட்குறாரு, ஏன்பா ஸ்டெப்னி டயர் வச்சுருக்கல அப்படிங்கிறாரு. அதுக்கு சொல்கிறாரு, ராகவன் சார் சொல்கிறாரு, ஸ்டெப்னி டயர்லாம் இருக்குங்க, எனக்கு ப்ராக்டிக்கலாக இது வரலையும் நான் ஸ்டெப்னி மாட்டினது கிடையாதுங்க, ரெண்டாவது என்கிட்ட அந்த ஜாக்கெல்லாம் எடுக்க முடியலைங்க அப்படின்ட்டு அதில் உள்ள கஷ்டத்தெல்லாம் சொல்கிறாருங்க. சொல்லி வச்ச மாதிரி அந்த பெரியவருங்க அந்த சீட்டு பக்கத்துலேயே அவர் ஜாக் வச்சுருக்காருங்க. கரெக்டாக அந்த 6 போல்ட்டு என்னமோ வச்சுருக்காருங்க, டூல்ஸு வச்சுருக்காருங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பையில் போட்டுட்டு இவர் நடந்து வராருங்க, இவருக்கு உதவி பண்ணுறதுக்காக, ராகவன் சாருக்கு உதவி பண்ணுறதுக்காக. அந்த ஜாக் வச்சு தானே நம்ம தூக்கணும், அந்த ஜாக் வெளியிலேயே வர முடியல. ஸோ அப்போ எப்படி நீங்கள் தூக்குவீங்க? சரி போன இவர்கிட்ட சொன்னால் அவர் சொன்னார், உங்கள்கிட்ட ஸ்பேர் டயர் இருக்கானே? இருக்குது, வெளியில் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு. அவர் உடனே அவரோட ட்ரக்கில் ஒரு ஜாக் எடுத்துன்னு லிஃப்ட் பண்ணிட்டு தானே அந்த பவர் ட்ரில்லாம் பவர் டூல்லாம் வச்சுருந்தார். பர்றன்னு எடுத்தார், 6 போல்ட்டை எடுத்தார், இந்த புது இதை போட்டார், 6 போல்ட்டை போட்டார், ஜாக்கை இறக்கினார். நான் சொன்னேன், உங்களுக்கு எவ்வளவு நான் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா, பேமெண்ட்டும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னாரு. எனக்கு நம்பவே முடியல. நான் இல்லை ஆனாலும் நீங்கள் எனக்கு என்னோடய மனசுக்காக ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நான் ஏதோ கொடுத்தேன். அவருக்கு கொடுத்துட்டு 10 நிமிஷத்தில் நாங்கள் கிளம்பிட்டு அதே 11:30 மணிக்கு டான்னு போய் சேர்ந்துட்டோங்க. இது மூட்டை சுவாமியோட மகிமை தான், இது சான்ஸே இல்லை. நான் இங்கே திரும்பி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட 2-3 பேர்கிட்ட சொன்னால் இந்த அதிசயத்தை சொன்னால் எவனாலையும் நம்ப முடியல. அதுவும் மேஷ் பைக்கில் போய் நீ இப்படி மாட்டின்ட்டு இப்படி 10 நிமிஷத்தில் வெளில வந்தது அபூர்வம் தான் அப்படின்னாரு. இதுதாங்க நம்ம மூட்டை சுவாமியோட மகிமை. இவர் நம்ம ராமநாதன் சார் இந்த சேனலை போட்டு அதுலேருந்து கற்றுனது தான் எனக்கு தெரியுமே வழி, எனக்கு சொந்தமாக ஒன்றுமே தெரியாது. கோடீஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ மூட்டை சுவாமி சித்த சுவாமிகளே நமோ நமக. நமஸ்காரம். எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி நடந்ததுங்க. அதாவது அவர் பக்கத்திலேயே அந்த பெரியவர் முதல்ல இந்த பெரியவர் இருந்திருக்காரு, அவர் பயந்த மாதிரி ரியாக்ஷன் காமிச்சிட்டு வாட்மேன் கேட்டிருக்காரு. சும்மா ஒரு ரியாக்ஷன் காமிச்சிருக்காருங்க அந்த பெரியவர். கேட்டப்போ இவர் விஷயத்த சொன்னப்போ அவர் பக்கத்துலேயே அந்த பெரியவர் பக்கத்துலேயே ஜாக் வச்சுருந்துருக்காருங்க. கரெக்டாக எண்ணி அந்த 6 போல்ட்டு என்னமோ வச்சுருந்துருக்காருங்க. எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு காசு வேணான்ட்டு இவர் போயிட்டாருங்க. எல்லாம் நடந்து முடிஞ்சதுங்க. இவர் கணக்கன்பட்டி பகவானுக்கும் கோடீஸ்வர பகவானுக்கும் நன்றி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் காரில் புறப்படுறாங்க. கரெக்டாக டயத்துக்கு ரீச் ஆகிட்டாங்க. அந்த கம்பெனிக்கு ரீச் ஆகி அஜய் இன்றைக்கி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காருங்க. எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சதுங்க. அருட்பேர் ஆற்றல்கள், ஆன்மீக அலைகள், தெய்வ அனுபவங்கள் தொடரும். ஆத்ம நன்றி.